திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வுதரம் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடியை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இணைய நுழைவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர் துதியும் திருக்கதவும் திறத்தல் போன்ற பாடல்களை பாடி நிகழ்ச்சி தொடங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கான நிகழ்ச்சிகள் திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர் துதியும் பாடுவதற்காக வழிநடத்துவதற்காக ஐயா ராஜா அவர்களை வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். ஐயா வாங்கய்யா. வணக்கம் ஐயா. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. முதலில் 4 பெருமக்கள் துதி. ஊழியர்கோன் எப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிரப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலை திருவாதவூர் திருத்தால் போற்றி, திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரார் மற்றை, திருமாளிகை தேவ சேந்தனார் கரூர் தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலிய முதர், மருவு புருஷோத்தம சேதிரார் மூலர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார், உன் கபிலர் பாரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டா நம்பி கேட்கிறாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியன் கண் இரண்டும் எனவும் புவனம் உய்ய, இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் என்றால் தான் திருவருளும் எனவும் கூடி, திருள் கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைய வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். சொக்கியம்மா படிங்கம்மா. திருக்கதவம் திறக்க. சித்ராம்மா திருப்பள்ளி எழுச்சி. திருப்பள்ளி எழுச்சி தானுங்களா? எத்தனாவது பாட்டுங்கய்யா? திருப்பள்ளி எழுச்சி. முதல்ல திருக்கதவம் திறக்கிறதுக்கு படிங்கம்மா. சொக்கமாலம்மா படிங்க. எப்பயுமே எல்லாம் தயாரா எடுத்து வச்சுக்கணும். அதுக்காக நான் கூப்பிடுறது. முதல்ல வந்தவங்க படிக்கிறேன் ஐயா. சரிம்மா. நீங்க இவருக்கு பெருமான் பேர் ஆனந்தது படிங்கம்மா. பட்டமால் படிங்க. சிவாயமங்கய்யா. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமால் உற்று பின்னை நீ
அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர்த்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கண் திருத்தால் சென்று சேர்வோமே திருமாலறியா திருப்புயங்கண் திருத்தால் சென்று சேர்வோமே. சிவாய நம. திருப்பள்ளி எத்தனாவது பாட்டுங்கய்யா? அதுபட சுவையன படி. நன்றி ஐயா. அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவனென எனவே எங்களை ஆண்டு எங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோச மங்கையுளாய் திரு பெருந்துரை மன்னா எதையமை பணி கொள்ளும் ஆரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசையிலே இன்றைக்கு 204வது நாளாக 5ஆம் திருமுறையில 69வது பதிகம் திரு கருவிலி கொட்டிட்டை. பண் திருக்குறுந்தொகை பகற்பெண் 4ஆக நாழிகை 10-12 மணி 9:36 10:48 இந்தோளம் ராகத்திலே பாடக்கூடியது. இந்த தலம் காவிரியினுடைய தென்கரையிலே 63வது தலமாக திருவாரூர் அந்த பூந்தோட்டம் நாச்சியார் கோயில் அருகே இருக்கிறது. இங்க இருக்கிற சாமி சத்குருநாதர், அம்பாள் சர்வாங்க நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் திருநாவுக்கரசர் புராணத்துல 301வது பாடல். பொங்கு புனலார் பொன்னியின் பொங்கும் புனலார் பொன்னியினில் 2 கரையும் பொருவிடையார் தங்கும் இடங்கள் புக்கிரஞ்சி தமிழ் மாலைகளும் சாத்தி போய் எங்கும் நிறைந்த புகழாளர் ஈரியில் தொண்டர் எதிர்கொள்ள செங்கண் விடையார் திரு ஆனைக்காவின் மருங்கு சென்றணைந்தார். நம்முடைய அப்பர் பெருமான் சொல்வார், கழித்து கலந்ததோர் காதக்கசிவோடு காவிரி வாயை குளித்து. ஏன் காவிரி வாய் குளிக்கணும்னா, காவிரியுடைய கரையில தான் பல்வேறு தலங்கள் இருக்கின்றன. வடகரையிலே 63 தலங்கள், தென்கரையில 127 தலங்கள், ஆக தேவார பாடல் பெற்ற தலங்கள் 190 தலங்கள் காவிரியுடைய கரையிலே இருக்கிறது என்று. அந்த வகையிலே இந்த பொங்கு புனலார் இருகடையும் பொருவிடையார் தங்குமிடங்கள் புக்கிரஞ்சி தமிழ் பாடுவதன் மூலமாக பெருமான் நம்மை தேடி நமக்கு அருள் செய்வான் என்ற வகையில இந்த பாடலை சேக்கிழார் பெருமான் அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. முதல் பாடல். மட்டிட்ட குழலார் கழலில் வலை பட்டிட்டு மயங்கி பறியாது நீர் கட்டிட்ட வினை போக கருவிலி கொட்டிட்டை உரையான் கடல் கூறுமே. கட்டிட்ட வினை போக கருவிலி கொட்டிட்டை உரைவான் கடல் கூடுமே. பெருமானுடைய திருவடி நினைத்தால் நம்முடைய வினைகள் போகும் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க. ஞாலம் மல்கு மனிதர்கள். நடராஜையா வாங்க. நன்றிங்க ஐயா.
சிவாயன்மை. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஞாலம் மல்கு மனிதர்கள் நாள்தோறும் ஞாலம் மல்கு மனிதர்கள் நாள்தோறும் ஏல மாமலரோடிலை கொண்டு நீர் ஞாலம் மல்கு மனிதர்கள் நாள்தோறும் ஏல மாமலரோடிலை கொண்டு நீர் காலனார் வருதன் முன் கருவிழி கோலவார் பொழில் கொட்டிட்டை சேர்மினே காலனார் வருதன் முன் கருவிழி கோலவார் பொழில் கொட்டிட்டை சேர்மினே. நன்றிங்கய்யா. விசேஷ நாள்ல போய் சாமிக்கு பலவேறு அபிஷேகங்களை பண்ணி கண்ணார கண்டு கழிச்சு அதுல நம்ம ஆசைப்பட நான் சாமிக்கு அபிஷேகம் பண்ணேன் அப்படின்னு சொல்றதை விட நாள்தோறும் பெருமானுக்கு வெறும் பச்சிலையும் பூவும் சாத்துதல் தான் வழிபாடு என்பதை இந்த பாட்டுல சொல்றாரு. நாள்தோறும் ஏலமா மலரோடு இலை கொண்டு நீர் வெறும் பூவும் என்ன கிடைக்குதோ எந்த பூவோ எந்த மலர் கிடைக்குதோ அதை கொண்டு பெருமானை நாள்தோறும் வழிபடுதல் என்பது அதான் முக்கியம் அப்படின்றத சொல்ற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க பங்கமாயின பேச பறைந்து நீர். ஐயா நான் பாடட்டுமா? படிங்க கிரண் பாடுங்க. ஐயா இது எத்தனாவது பாட்டு? இது 5ஆம் திருமுறையில 69வது இதுல 69ல 3வது பாட்டு. அடுத்தது கணபதி ஐயா தயாரா இருக்கு. திருக்குறுந்தொகையில 69ல 3 5 69 3. பங்கம் ஆயின பேச பறைந்து நீர். படி. நான் பாடட்டுமா? ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. வைப்பா சரி வை, அடுத்தது படி. அடுத்தது படிங்க. திலகவதி அம்மா வாங்க. பண்ணி வச்சுக்கிறேன் ஐயா. ஒரு நிமிஷம் அவன் போன்ல இருந்து எடுக்கணும். அதான் பாட்டி படிங்க, தப்பு ஒண்ணு இல்லையே. கணபதி ஐயா தயாரா இருக்கீங்களா? படிங்க. பங்கம் ஆயின பேச பறைந்து கணபதி ஐயா கூப்பிட்டாரு. கொஞ்சம் பொறுங்க. படிங்க. இல்ல பாடுறாருன்னு கிரணுக்கும் போன் பின்னாடி போய் எடுக்கணும். கணபதி ஐயாவும் போன்ல எடுக்கணும். அது சின்ன குழந்தை. இவரு 81 வயசு பெரியவர். சரி. ஐயா கொஞ்சம் சத்தமா பாருங்க, கேக்குது. கேக்குதுங்க ஐயா. ஆடியோ வரல.
சரி, அடியேன் படிக்கிறேன். வந்துருங்க. சிவாயிரம். கணபதி அடுத்தது நீங்க படிங்க, அடியேன் படிக்கிறேன். பங்கமாயின பேச பறைந்து நீர் மங்குமானினையாதே மலர் கொடு கங்கை சேர் சடையான் தன் கருவிலி கொங்குவார் பொழில் பொட்டிட்டை சேர்மினே. பெருமானை பூவோடு நீர் சுமந்தியேத்தி வழிபடுதல் ஒரு மரபு என்றாலும் உண்மையான வழிபாடுதன்னா மனதிலே நினைத்தல் தான். அதனால மங்குமா நினையாதே மலர்கொடு. நாம் பெருமான நினைப்பில்லாமலே மலரை கொண்டு வழிபடுறோன்னா அது புற வழிபாடா இருக்கும், மற்றவங்களுக்காக செய்யற வழிபாடா இருக்கும். ஆனால் அகத்திலே வழிபடும் என்றால் அவனை நினைந்து வழிபட வேண்டும். அதுதான் அக வழிபாடு என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. வாடி நீர் வருந்தாதே மனிதர்கள். 4வது பாட்டு. வாடி நீர் வருந்தாத மனிதர்கள் வேடனாய் விசையர்க்கு அருள் செய்தவென் காடனார் உரைகின்ற கருவிலே கோடு நீள்மொழில் பொட்டிட்டை சேர்மினே. கோடு நீள்மொழியில் பொட்டிட்ட சேர்மினே. சிவாய. நாம் செய்த வினைகளுக்கு ஏற்ப நமக்கு இன்பம் துன்பம் வருது. துன்பம் வரும்போது வாடி தளராது எல்லாம் இறைவன் கொடுத்த கொடை என்று நினைத்து பெருமானை நினைத்தால் அந்த நினைப்பு பெருமானை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். அப்படித்தான் என்ன பண்ணா, வேடனாய் விசையற்கு அருள் செய்தான். அர்ஜுன் என்ன பண்ணா, அவர் நினைத்து தவம் செய்தான், பெருமான் தேடி வந்து அருள் செய்தான். அந்த மாதிரி நினைப்பினாலே பெருமானை நம்மிடத்திலே வரவழைத்தல் தான் உண்மையான வழிபாடு என்று சொல்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. உய்யுமார் இது கேள்வி. 5வது பாட்டு. கிரண் படிக்கிறீங்களா? ஐயா அவங்களாம் வெளியே போயிட்டாங்க. கிரணும் வெளியே போயிட்டாங்க. கணபதி ஐயா, கணபதி ஐயா. ஐயா அவர் விட்டுருங்க. சிவாஜி சிற்றம்பலம் உய்யுமார். கேக்குதாப்பா? சிவாய நம. 5:69 திருக்குறுந்தொகை. ஐயா பெருமக்கள் நன்றி. அடியார் பெருமக்கள் பாரபூஜ்யம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நீரா 4வது ಪರಿಪೂರ್ಣ ಮಂತ್ರ ಸಂದ ಪತ್ರ ಪುಷ್ಪಾಂಜಲಿ ಸಮರ್ಪಯಾಮಿ. ಧೂಪದೀಪ ನೀರಾಂಜನ ಸಮರ್ಪಯಾಮಿ. ಶಿವಾಯ ನಮಃ. ಶಿವಾಯ ನಮಃ. உயுவாரிது கேட்மீன் உலகத்தீர் வைகொள் பாம்பரையன் படைய மழு கையினான் உரைகின்ற கருவிலே கோய் பூம்பொழி கொட்டிட்டை தேவினே கையினான் உரைகின்ற கருவிலே கொய்கொள் பொழில் கொட்டிடை தேர்வினே. சிவாஜி சிற்றவனம். நன்றி ஐயா. உலகத்தீர் உய்யுமாறு இதுக்கு நான் உய்வதற்கு என்ன வழி? பைகொள் பாம்பரையான் படையார் மழு கையினான் உரைகின்ற கருவிலை கொட்டிட்டு. அதாவது நம்மை பகைக்க வந்தவர்களையும் நட்பாக்கிக் கொள்வதுதான் உய்யுமாறாகிய வழி. அந்த மாதிரி அவர் என்ன பண்ணாரு, தாரகாமரத்த முறைவர்கள் அனுப்பிய பகைக்காக அனுப்பி அந்த பாம்பை தன்னுடைய மேனியிலே உலவிட்டு நட்பாக்கி கொண்டான். அதுதான் உய்யும் வழி. அந்த மாதிரி நாமும் பகைமை கடிந்து நட்பாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்த 6வது பாட்டு. ஆற்றவும் அவலம் அழுந்தாது நீ. பட்டம்மாள் வாங்க. சிவாய நமங்க ஐயா. ஆற்றவும் அவல
அழுந்தாது நீர் தோற்றும் தீயோடு நீர் நில தூவெளி காற்றுமாகி நின்றான் தன் கருவிலே கூற்றம் காய்ந்தவன் கொட்டிட்டை சேர்மினே. சிவாய நம. இறைவன் ஒருத்தன் இருக்கானா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இயற்கை தான் எல்லாம் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. நீ எதை இயற்கை சொல்றியோ அதையா நாங்க இறைவன் சொல்றோம்னு சொல்லி அப்பர் சாமி பாடுறாரு. இயற்கை என்பது எது? நிலம், நீர், தீ, காற்று ஆகிய ஐம்பூதங்கள் தான் இயற்கைன்னு சொல்றல, அதுதான் பெருமானா இருக்கிறான் என்று பாடி காட்டுகிறார். தோற்றம் தீயோடு நீர் நிலம் தூவெளி காற்றுமாகி நின்றான். யாரு? எங்க கருவிலை கொட்டிட்டு பெருமான் என்று அப்பர் சாமி அந்த ஐம்பூதங்களையே இறைவனாக காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. நில்லா வாழ்க்கை நிலை என்று எண்ணி. நான் பாடட்டுமா ஐயா? பாடுங்க. 7வது பாட்டு பாடுங்க. அடுத்தது திலகவதி அம்மா. திருச்சிற்றம்பலம். நில்ல வாழ்வு நிலை பெறுமென்ற நீ புல்லவாறு செய்ய புரியா யாது நீர்கல்லரும் மதில் சூழ்டன் கருவிலி கொல்லே ரூபவன் கொட்டிட்டு சேர்மினே. நில்லாவாறு நிலை என்று எண்ணி வாழ்க்கையில பொல்லாதவனாக இருப்பத ஆனா நல்லவனாய் இருந்தால் பெருமான் நம்மை தேடி வருவான். அப்படி தேடி வந்த பெருமான் கருவிலி கொட்டிட்டை பெருமான் என்று சொல்கிறார். வாழ்க. பிணித்த நோய் பிறவி பிரியாது. ஐயா நான் பாடட்டுமா? நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். பிணித்த நோய் பிரிவை துமா உணர்த்தலாம் இது கேன்மின்னுறு திற கணத்தினார் தொழ தேத்துங் கருவிலி குணத்தினான்றுனை கோட்டிட்டை சேர்மின்னே. குணத்தினானுரை கொட்டிட்டை சேர்மின்னே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. பிணித்த நோய் பிறவிலாம் தேரவனம் என்றால் நவனம் பெருமான் அந்த உருத்தர கணத்தாரை தொடணும். அந்த உருத்தர கணத்தார் என்பவர் படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் என்று நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய பெருமானாக அவனை காண வேண்டும். அப்படி நம்ம தூய்மை இருந்தால் நோய் வராது. அதான் ஸ்வச் பாரத்ன்னு இப்ப சொல்றமே, அதான் அதே பெருமா அவங்க புதுசா கண்டுபிடிச்சவா சொன்னாங்க. 1000 ஆண்டு கூட சொல்றாரு. நோய் வர்றதுக்கு காரணம் தூய்மை இல்லாமை. தூய்மை இருந்தா நோய் வராது. தூய்மைக்கு அடையாளம் யாரு? ருத்ரகணத்தார். ருத்ரம்ன்றது நம்மை தூய்மைப்படுத்த குரல். படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி. வாழ்க வாழ்க. நம்ம இயற்கையோடு எப்படிலாம் இசைந்து இருக்கிறோன்றது தேவார பாடலாம் நமக்கு சாட்சியா நிக்குது. அது சரியா உணரலானால யாரையாவது சொல்லலாம் கேட்டு இது அதுதான் உண்மை நினைச்சுக்கிறோம். நமக்கு 1000 ஆண்டு கூட நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சொல்லி வைத்து போட்டு இருக்கிறார்கள். என்ன வளம் இந்த திருமுறையில். வாழ்க வாழ்க. அடுத்து நம்புவீர் இது கேண்மை. திருச்சிற்றம்பலம். நம்புவீர் இது கேண்மென்கள் நம்புவீர் இது கேண்மென்கள் நாள்தோறும் எம்பிரான் என்று மயவர் ஏத்துமே. நாள்தோறும் எம்பிரான் என்று மயவர் ஏத்துமே. கம்பனாருரைகின்ற கருவிலே கொம்பனார் பயில் கொட்டிட்டை சேர்மினே. கொம்பனார் பயில் கொட்டிட்டை சேர்மினே. திருச்சிற்றம்பலம். நம்புவீர் இது கேண்மின் ஆழ்தோறும் எம்பிரான் என்று இமையோர்கள் ஏத்தவே. அந்த தேவர்கள் பெருமானை நாள்தோறும் ஏத்துகிறார்கள். அதே மாதிரி நாமும் பெருமானை ஏத்த வேண்டும் என்று சொல்ற மாதிரி அப்படி ஏத்துவதற்குரிய பெருமானாக இங்க ஏகம்ப பெருமான்
கருவிலை கொட்டிட்டிலே இருக்கிறார். ஏகம்ப பெருமான் யாரு? அங்க கைலாயத்திலிருந்து பார்வதி அம்மா வந்து இங்க அந்த காஞ்சி மாவடியில அந்த மாமரத்தின் கீழே அந்த பெருமானை வழிபட்டார். அதனால அவர்தான் கைலை பெருமான். அந்த கைலை பெருமான் தான் கருவிலை கொட்டில இருக்கிறார் என்ற செய்திகளை எல்லாம் அந்த பெருமானின் அம்புங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. பாருளிர் இது கேண்மின். சித்ரா சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலம். பாருளிரிது கேண்மின் பருவரை பேருமாறெடுத்தானை அடர்ந்தவன் கார்கொள் நீர்வயல் சூழ்தன் கருவிழி கூர்கொள் வேலினன் கொட்டிட்டை சேர்மினே கூர்கொள் வேலினன் கொட்டிட்டை சேர்மினே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பாருளிர் இது கேண்மின் பருவரை பெருமாறு எடுத்தவன் கைலாய மலையை அசைத்து பார்த்தான். அந்த அசைவனப்படலே தன்னுடைய பெருவிரலாலே தடுத்து நிறுத்தினார் பெருமான். அதனால எந்த அசைவுக்கும் ஆட்படாதவன் பெருமான் என்று சொல்லி நாமும் எந்த அசைவுக்கும் ஆட்படக்கூடாது என்று உணர்த்துகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 70வது பதிகம் திரு கொண்டீச்சரம். இத்திருக்குறுந்தொகை பகற்பெண் 4ஆக நாழிகை 10-12 மணி 9:36 10:48 இந்தோள ராகத்திலே பாடக்கூடியது. இது காவிரி தென்கரையிலே 72வது தலமாக நன்னிலம் நாகப்பட்டினம் சாலையிலே உள்ளது. பெருமான் பசுபதீஸ்வரர், அம்பாள் சாந்த நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 291 சோலை மறைக்காடு. சோலை மறை காட்டமர்ந்தருளும் சோதி அருள் பெற்ற கன்று போய் வேலை விட முண்டவர் வீழிமிழலை மீண்டும் செல்வன் என ஞாலம் நிகழ்ந்த நாகை காரோனும் பிறவும் தாம் பணிந்து சாலு மொழி வண்டமிழ் பாடி தலைவர் மிழலை வந்தடைந்தார். அப்பர் பெருமான் திருமறைக்காட்டிலிருந்து திருவிழை போல நினைச்சு புறப்படுறார். வழியில அந்த நாகைக்காராணம் வழிபட்டு விட்டு வருகிற போது பிற தலங்களையும் வழிபட்டார் சொல்ல. அந்த பிற தலங்களிலே இந்த கொண்டீச்சரமும் வருகிறது என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. அதை சீக்கிரசி அந்த பிற தலங்கள் என்பது கொண்டீச்சரம் அடங்கும்னு சொல்லுவார். வாழ்க. கண்ட பேச்சினில் காளையர் தங்கள் பால் மண்டி பேச்சுணும் மாதரை கேளாதே சண்டியீச்சரற்கு அருள் செய்த கொண்டீச்சரன் கடல் கூறுமே. சண்டீஸ்வர பெருமானுக்கு அருள் செய்த பெருமான் நமக்கும் அருள் செய்வான். அவன் கொண்டீச்சரனா இருக்கிறான், அவனை வழிபடுங்கள் என்று சொல்கிற பாடல். சுற்றமும் துணை நன்மடமாடலும். சொக்கம்மாள் வாங்க. சொக்கம்மாள். திருச்சிற்றம்பலம். சுற்றமும் துணை நல்மடவாளோடு பெற்ற மக்களும் பேணல் ஒழிந்தனர் குற்றமில் புகழ் கொண்டிச்சரவனார் பற்று அல்லல் ஒரு பற்று மற்ற இல்லையே குற்றமில் புகழ் கொண்டு சொரவனார் பற்றலால் ஒரு பற்று மற்றில்லையே. சுற்றமும் துணையும் நன்மடவாரோடு பெற்ற மக்களும் பேணல் ஒழிந்தனர். வயதான காலத்துல யாரும் நமக்கு துணை செய்ய மாட்டேன்ற சொல்றோம். என்ன காரணத்தினால? நாம் அவரிடத்துல முறைப்படி நடந்து கொள்ளவில்லை. நம்முடைய தீவினையினாலே அவர்கள் நம்மை கவனிக்கலே தவிர அவர்கள் மேல குற்றம் சொல்லி புண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்ற அப்பர் பரம் அப்படி சொல்லி காட்டுறாரு. நல்வினை இருந்தால் அவர்கள் நம்மை போற்றுவார்கள், நமக்கு தீவினை இருந்தால் அவர்கள் நம்மை தள்ளி வச்சிருவாங்க. அதனால அவர்கள் தள்ளி வைப்பதும் அணைப்பதும் நம்முடைய வினையின் பயனாக. நான் நல்வினை செய்தா தீவினை, என்னுடைய தீவினைக்கும் நல்வினைக்கும் அடையாளமாக அவர்கள் நம்மை நெருங்குவதும் அவர்கள் நம்மை துரத்துவதும் அமைகிறது என்ற வகையிலே சொல்லி காட்டுகிறார் நம்முடைய அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க.
அளவை எல்லாமே நம்மால் ஆவதார பிறரால் ஆவதில்லை. அடுத்தவங்களை குறை சொல்லி புண்ணியம் இல்லை, நம்மை நாமே சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அறிவுரை சொல்ற மாதிரி அந்த பாட்டு அமைந்திருக்கிறது. பேணல் ஒழிந்தனர். எதனாலே ஒழிந்தனர்? நம்முடைய செய்வினையினாலே. நமக்கு நல்வினை இருந்தால் அவர்கள் நம்மை தூக்கி பாராட்டுவார்கள். வாழ்க வாழ்க. மாடுதானதே வெள்ளேனே. சரஸ்வதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். மாடு தானது பிள்ளனின் மானுடர், மாடு தானது பிள்ளனின் மானுடர், பாடு தான் செல்வார் பிள்ளையன் மாலையால், கூட நீர் சென்று கொண்டீஸ்வரனை, கூட நீர் சென்று கொண்டீஸ்வரனை, பாடுமின் பர லோகத்திருந்துமே, பாடுமின் பர லோகத்திருத்துமே. நாம் மண்ணிலே பிறந்து இருந்து மண்ணாவதற்கு உருப்படாமல் பெருமானுடைய பரலோகத்திற்கொண்டான் பெருமானுடைய புகழை பாட வேண்டும். அதுதான் பாடுமின் பரலோகத்திருத்துமேன்னு சரஸ்வதி நம்ம அருமையா பாடி காட்டினாங்க. வாழ்க வாழ்க. இதுதான் நம்ம மணிவாசகர் வேண்டார். பெருமானே நான் உன்னை பாட வேண்டும் நான் போற்றி, நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றினேன். இதே கருத்துதான் மணிவாசகரும் திருவாசல் பாடியிருக்கார். வாழ்க வாழ்க. தந்தை தாயோடு தாரம் எனும் தலை. சங்கர் ஐயா வாங்க. தந்தை தாயோடு தாரம் என்னும் தலை, தந்தை தாயோடு தாரம் எனும் தலை, வந்த மாங்கரும் குப்பையில் வெய்ய கொந்தவு பொழில் கொண்டீஸ்வரனை, சிந்தை அவனடி சேரவே, சிந்தை செய்வேன் அவனடி சேரவே. திருச்சிற்றம்பலம். தந்தை தாயோடு தாரமெனும் தலை பந்தம் ஆங்கருத்து பயில் வெய்திட என்பது, அந்த தந்தையும் தாயும் தாரமும் நாமா கேட்டு கொடுத்தான். நாம் இன்னார்தான் எனக்கு தந்தையா வரணும், இன்னைக்கு தாயா வரணும், எனக்கு தாரமா வரணும் நம்ம கேட்கல. பெருமான் கொடுத்த கொடை, அதை நாம் பயன்படுத்துகிற இடத்துல நம்முடைய எண்ணங்கள் தூய்மையா இருந்தால் அவர்கள் நம்மிடத்தை நட்பாக இருப்பார்கள். நம்ம எண்ணம் தூய்மை இல்லைன்னா அவர்கள் நம்முடைய பகை கொள்வார்கள். ஆக நட்பும் பகையும் நம்முடைய எண்ணத்தை பொறுத்தது. அதனாலே இதை சிந்தை செய்ய வேண்டும். அப்படி சிந்தை செய்தால் அவன் கொடுத்த கொடையின் மூலமாக அவன் அடியை சாரலாம் என்ற வகையில பெருமான் உலக வாழ்க்கையில நம்ம எப்படி நடந்துக்கணுன்றத அறிவுறுத்துகிற பாடலாக இப்படி அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து கேளுமின் இளமைப்பது. நித்திலா அம்மா வாங்க. சிற்றம்பலம். கேளும் மின் இளமையது கேடுவன் தீளையோடிரு மல்லது எய்தன் முன், கோளராவணி கொண்டீச்சுரவனை நாளும் மேத்தி தொழுமின் நன்காகுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இளமையும் முதுமையும். கேளுமின் இளமை அது கேடு வந்து ஈழையோடு இருமல் அது எய்தன் முன். எதனால ஈழை இருமல்லாம் வருது? நம்முடைய அந்த உடலை காக்க தெரியாத காரணத்தினால. எதையும் நாம் அளவா உண்டா நோய் வராது, ஈழை இருமல்லாம் வராது. எதையும் அளவு மீறி போனால் அது ஆடும். அதனால இளமை என்பது நாம் அந்த உடம்பை ஓம்புகிற விதத்திலே இளமை இருக்கிறது. வயதான காலத்திலயும் சுறுசுறுப்பா இருக்கவங்க இருக்காங்க, சின்ன வயசுலயே சோம்பேறியானவங்க இருக்காங்க. அதனால எல்லாமே அவரவர்கள் எண்ணப்படி அவரவர் வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் என்பதை இந்த பாட்டுல சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. வெம்பு நோயும் இடரும் பெருமையும். தாமோதர் ஐயா வாங்க.
ஐயா நான் கேட்டுட்டு இருக்கிறேங்க ஐயா. வெளியில சரிங்க இருக்கிறேன். சரிங்க. நன்றி நன்றிங்க ஐயா, நன்றி. நான் படிக்கிறேன். செல்வம் நல்லா செல்வம் கிடைங்க. அம்மா செல்வம். வெம்பு நோயும் இடரும் வெறுமையும் துன்பமும் துயரும் எனும் சூழ்வினை கொம்பனார் பயில் கொண்டீச்சரவனை எம்பிரான் என வல்லவர்க்கில்லையே. கொம்பனார் பயில் கொண்டீச்சரவனை எம்பிரான் என வல்லவர்க்கு இல்லையே. திருச்சிற்றம்பலம். வெம்பு நோயும் இடரும் பெருமையும் துன்பமும் துயரும் எனும் சூழ்வினை. நாம் செய்கிற வினையினால அது நல்வினையா தீவினையா, அது இன்பமா துன்பமா என்பது நாம் செய்கிற எண்ணத்தினாலே வினைகளாலே ஆக்கப்படுகிறது என்ற செய்தியை சொல்கிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து அல்லலே அல்லலோடு அருணு அருநோய் அழுந்தினே. பத்மாவதி அம்மா வாங்க. சிவாய நம. அல்லலோடு அருநோயில் அழுந்தினே சொல்லுமா நினையாதே கனைகுரல் கொல்லையேறு உடை கொண்டீச்சுரவனே வல்ல ஆறு தொழவினை மாயுமே. வல்ல ஆறு தொழாவினை மாயுமே. எல்லாமே நினைப்பினாலே அமைகிறனாலே செல்லுமா நினையாதே கனைகுரல் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே தோன்றுகிற அல்லலும் அறிவினையும் நம்முடைய நினைவாலே அமைகிறது. அந்த நினைவினாலே செயல், அந்த செயலாலே வருகிற இன்ப துன்பம், அதனாலே வருகிற அல்லலும் இது என்று சொல்கிறார் வாழ்க்கை. ஆக நாம் நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய் என்று நம்முடைய எண்ண அலைகளாலே வாழ்க்கையை நாம் தூய்மைப்படுத்தி கொள்ளலாம். அந்த நம்முடைய எண்ணங்கள் நேர்மையாக இருந்தால் நல்வினை செய்வோம், நமக்கு எந்த துன்பமும் இல்லை. நம்ம எண்ணங்கள் வேறு கெடுதலாக இருந்தால் அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்து அனுப்பிச்சு அதன் மூலமாக நோயை வர வைத்துக் கொள்வோம் என்று இந்த உலகியல் செய்திகளை அப்படியே வெளிப்படையா சொல்ற மாதிரி இந்த பாட்டெல்லாம் அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. நாறு சாந்தானே நன்மொழி மென்மொழி. சாந்தகுமாரி பழனிவேல் சரிங்களா? புதுசா வந்திருக்காங்க. உமா அம்மா வாங்க. சாந்தகுமாரிக்கு மியூட் எடுக்காம இருக்கு. சரி, ஓஹோ. உமா அம்மா கூட மியூட் எடுங்க. உமா அம்மா சண்பகவல்லி அம்மாவுக்கு ஞான அம்மாவுக்கெல்லாம் மியூட் எடுக்கலைங்க. நாறு சாந்து அணி நல் முனை வெண்மொழி மாறுலா மலை மங்கை ஒரு பாகமா பூரணார் உரை கொண்டிச்சரம் நினைந்து கூறுவார் தமக்கு ஊனம் ஒன்று இல்லையே. பூரணார் உரை கொண்டிச்சரம் நினைந்து கூறுவார் தமக்கு ஊனம் ஒன்றும் இல்லையே. வாழ்க வாழ்க. மாறிலா மலை மங்கையோர் பாகமான பெருமான் தன்னுடைய கருணையே தன்னுடைய சக்தியாக ஒரு பாகமாக வைத்திருக்கிறான். அதை நினைந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே சாந்தமாகிய அமைதி வரும் என்ற வகையில சொன்ன பாடல். வாழ்க வாழ்க. அயிலார் அம்பேரி மேருவில் இல்லாத லலிதா பாலசுந்தரம் வாங்க. ஐயா அயிலாரம்பெரி மேருவில்லாகவே எயிலாரும் பொடியாய் விழையெய்தவன் குயிலாரும் பொழில் கொண்டீசுரவனை பயில்வாரும் பெருமை பெரும் பாலரே. குயிலாரும் பொழில் கொண்டீசுரவனை பயில்வாரும் பெருமை பெரும் பாலரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா.
வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாமுயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி. அதனால நாம் பெருமைப்பட வேண்டுமானால் நாம் பெருமானுடைய புகழை பேச வேண்டும் என்ற வகையில குயிலாரும் பொழில் கொண்டீச்சரவனை பயிலாரும் பெருமை பெரு. அந்த கொண்டீச்சர பெருமானுடைய பெருமையை பேசினால் நாமும் பெருமையடையலாம் என்ற வகையில அந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. நிலையினார் வரை நின்றெடுத்தான். திருச்சிற்றம்பலம். நிலையினார் வரை நின்றெடுத்தான் தன்னை மலையினால் அடத்து விரல் வாட்டினான் குலையினார் பொழில் கொண்டீச்சொரவனை தலையினால் வணங்க தவம் ஆகுமே தலையினால் வணங்க தவம் ஆகுமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அப்ப நமக்கு தலை அமைந்திருப்பதன் பயன் பெருமானை வணங்குதல் தான். தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்க. அந்த தலையால வணங்க அறுவாய் தவமாக அமையும் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 5ஆம் திருமுறையிலே 71வது பதிகமாக திரு விசயமங்கை. இது பண் வந்த திருக்குறுந்தொகை பகற்பண் 4ஆக நாழிகை 10-12 மணி 9:36 10:48 இந்தோளம் ராகத்திலே பாடக்கூடியது. இந்த காவிரியினுடைய வடகரையிலே 47வது தலமாக கும்பகோணம் சுவாமிமலை அருகே இருக்கிறது. இங்க இருக்கிற பெருமான் விசயநாதர், அம்பாள் மங்கள நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 301. பொங்கு புலனார் பொன்னியினில். பொங்கு புனலார் பொன்னியினில் 2 கரையும் பொருவிடையார் தங்கும் இடங்கள் புக்கு இறைஞ்சி தமிழ் மாலைகளும் சாத்தி போய் எங்கும் நிறைந்த புகழாளர் ஈறு தொண்டர் எதிர்கொள்ள செங்கண் விடையார் திரு ஆணை காவின் மருங்கு சென்றணைந்தார். அந்த காவிரி தென்கரையிலே திரு ஆனைக்கா பக்கத்துல அருகிலே இருக்கிற கோயில் என்ற வகையில அங்க அந்த பாட்டை அமைத்திருக்கிறார். அங்க திருவானைக்கா போக அடியாரெல்லாம் எதிர்கொண்டு அழைத்தார்கள். ஆனா சில இடங்கள்ல அடியார்கள் எதிர்கொள்ள, சில இடங்கள்ல அவர் தனியா போய் வழிபட்டிருக்கார். ஆக தனிமை வழிபாடு என்பது வேறு, அந்த அடியார்கள் சேர்ந்து வழிபாடு என்பது வேறு. இங்க அடியார்கள் எதிர்கொள்ள வணங்கினார் என்று பாடுகிற அந்த பாட்டுல. வாழ்க வாழ்க. குசையும் அங்கையில் கோசமும் கொண்டகௌ மசையில் மங்கள வாசகர் வாழ்த்தவே இசையும் அங்கையும் தானும் ஒன்றாயினான் விசயமங்கையுள் வேதியன் காண்மினே. இசையமங்கையும் தானும் ஒன்றாயினான் விசயமங்கையுள் வேதியன் என்பரே. பெருமான் தானும் தன் தையலுமா இருக்கிறான். பெருமானுக்கு என்ன பேரு? சிறப்புன்னு பேரு. அம்பாளுக்கு வனப்புன்னு பேரு. அந்த சினப்பும் வனப்பும் சேர்ந்தால் சிவம், அதுதான் வேதம் என்பதனால அவன் வேதியனா இருக்கிறான். சிறப்பும் வனப்புமாக சிவ என்ற நமசிவாயத்தை சொல்லக்கூடிய வேதியனாக அவன் இருக்கிறான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து ஆதிதான் ஆடல் விடை எய்த. வந்தவாசி செண்பகவல்லி அம்மாவாங்க. ஆதிநாதன். சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். ஆதிநாதன் அடல் விடை மேலமர் பூதநாதன் புலியதல் ஆடையன் வேதநாதன் விசயமங்கை உலான் பாதமோத வல்லார்க்கு இல்லை பாவமே. வேதநாதன் விசயமங்கை உலான் பாதமோத வல்லார்க்கு இல்லை பாவமே. திருச்சிற்றம். நன்றிங்க. பெருமான் அவன்தான் ஆதியும் அந்தமா இருக்கிறான். அதனாலே ஆதிநாதன். அந்த ஆதிநாதன் பூதநாதனாக
அந்த ஐம்பூதங்களுக்கும் தலைவனா இருக்கிறான். அவன்தான் வேதனாவன் என்ற அந்த ஐந்தெழுத்துக்கும் அவன்தான் தலைவனாக இருக்கிறான். அவனுடைய பாதம் ஏத்தினால் நமக்கு பாவம் இல்லை என்கிறார். வாழ்க வாழ்க. கொள்ளிடக்கரை. செல்வி அம்மா வாங்க. செல்வி அம்மா. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. கொள்ளிடக்கரை கோவந்த புத்தூரில் கொள்ளிடக்கரை கோவந்த புத்தூரில் வெல்விடை கருள் செய்விசமயமங்கை வெல்விடை கருள் செய்விசயமங்கை உள்ளிடத்துறைகின்ற உருவத்திரன் கிள்ளிடத்தலை அற்றது அயனுக்கே அற்றது அயனுக்கே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அந்த கொள்ளி ஆற்றன் கரையிலே உள்ள கோவந்தபுத்தூர் என்பதுதான் இந்த விஷயமங்கை என்று இந்த பாட்டுல சொல்றார். இது கொஞ்சம் ஆராய்ச்சிக்குரிய பாடல். முதல்ல இந்த தலம் காவிரி கரையில இருக்குதுன்னு சொல்லி காவிரி கரையில இந்த தலத்தை 47வது பாட்டாக கும்பகோணத்துல காட்டியிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல அவர் கொள்ளி வந்த கோவிடக்கலை கோவந்த புத்தூர்னு சொல்லி கொள்ளிடக்கரை எங்க இருக்குது? ஆமா, கடில நதிக்கரையில அதான் கொள்ளிட ஆறுன்னு திருச்சி பக்கத்துல இருக்குது. கும்பகோணம் திருச்சி பக்கம் தான் கொள்ளி முக்கூடல் இடத்துல இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க ஒரு கோவந்த புத்தூர் இருக்குது. அது அங்க ஒரு விஷயம், அதான் விஷயமங்கன்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் ஆராய்ச்சிக்குரிய இடமாக விஷயமங்கை தலம் எது இதுவா அதுவா காவிரி கழகுதா கொள்ளிட கழகுதான்னு ஆராய்ச்சி பண்ணின்னு இருப்பாங்க. ஆனா பெருமான் எல்லா இடத்துலயும் இருக்கிறான். அவ்வளவுதான். வாழ்க வாழ்க. அதனால உள்ளிடத்து உரைகின்ற திரள் அவன் என்ன பண்ணான்? அவன் நாம இதுவா அதுவான்னு ஆராய்ச்சி பண்ணி நான் பெரிய அந்த ஆராய்ச்சி பண்ணாலே அது ஆணவத்தின் அடையாளம். அதன் அடையாளமாக திகழ்ந்த நான்மனுடைய தலையை கிள்ளினான். அதனால அந்த உள்ளிடத்து உரைத்திரள் கிள்ளிட தலை அற்ற அயனுக்கே. அதனால நாம் ஆணவத்தாலே பிரம்மாவை போல தெரியாமல் ஆணவம் அடங்கி எல்லாம் சிவன் செயல் என்று நினைத்து வழிபட வேண்டும் என்பதை உணர்த்துகிற பாடல். வாழ்க. திசையும் எங்கும் குலுங்க தெரிபுறம். மல்லிகா அம்மா வாங்க. மல்லிகா. படிக்கிறங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திசையமெங்கும் குலுங்க திரிபுரம் அசையவங்கை திடலரல ஊட்டினான் விசையமங்கை விருந்தன் புறத்தடி விசையின் மங்கி விழுந்தனன் காலனே விசயமங்கி விழுந்தனன் காலனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. பெருமான் எங்க எல்லா திசையிலும் இருக்கிறான். திசை எத்தனை கேட்டா சில பேர் 4ன்னு சொல்லுவாங்க, சில பேர் 8ன்னு சொல்லுவாங்க. ஆனா மணிவாசக பெருமான் திசை 10ன்னு சொன்னார். நிலம் நீர் நெருப்பு உயிர் நெழ்வு செம்பு நிலாப்பகலோ புலனாய மைந்தருடு என்பகையாய் புணர்ந்து நின்றான் உலகு 7 திசை 10 எனத்தாம் ஒருவனுமே பலவாகி நின்றவா தோல் நோக்க மாடாமோ. இந்த பாட்டை பார்த்தோன்னா அந்த திருவாசக பாடம் ஞாபகம் வருது. அவர் திசையை 10ன்னு சொன்னார். 4ன்னு சொன்னா கிழக்கு வடக்கு மாதிரி இருக்கு. அப்புறம் 8ன்னு சொன்னா அந்த திசை வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு. அப்ப 10 என்பது மேல் திசை கீழ் திசை, மேற்கு திசை வர மேல் திசை வர, கிழக்கு திசை வர கீழ் திசை வரன்னு சொல்லி அந்த திசைகளை 10ஆக காட்டுவார் மணிவாசக பெருமான். வாழ்க வாழ்க. இந்த படிச்சோடனே அந்த ஞாபகம் வந்து திசையெங்கும் குலுங்க பெருமான் அந்த திரிபுரத்தை எரி செய்தான். அத்திரிபுரத்தை எரித்ததன் மூலமாக அந்த முப்புறமாவது மும்மர காரண நம்முடைய மாயைதனை உதரவும் வல்வினையை சுடவும் மலம் சாயமமான செயல்களை பெருமான் நமக்காக செய்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்து பார்த்தேன். வாழ்க வாழ்க. அடுத்து பொள்ளலாக்கை. சாந்தகுமாரி பழனிவேல் பாடுறீங்களா? சாந்தகுமாரி பழனிவேல் புதுசா வந்திருக்காங்க. நடராஜையா வாங்க.
இருக்கிறா லைன்ல சவுண்டை காணும். அடியே படிக்கிறியா? படிங்க. கொள்ளலாக்கை அகத்தில் ஐம்பூதங்கள் கள்ளமாக்கி கலக்கிய காரிருள் வில்லலாக்கி விஜயமங்கை பிரான் உள்ளல் நோக்கி என் உள்ளுள் உறையுமே. முந்தின பாட்டுல பெருமான திசை எங்கும் குலுங்கன்னு பாடினார். அப்ப அந்த திசை உலகத்துல இருக்கிற 10 வகையான திசைகள்னு மணிவாசனர் சொல்லி காட்டணும். அந்த திசைகள்ல அந்த உலகம் 5 பூதங்களாக இருக்காது. அந்த 5 பூதங்களிலே அவன் ஒளிந்திருக்கிறான். ஆனா நம்ம அப்படி அவனை தேடி கண்டுபிடணும். அங்கெல்லாம் போய் தேட வேண்டாம். அவன் எங்க போய் தேடுறதுன்னா நம்முடைய உள்ளத்திலே தேடலாம். அதனால உள்ளல் நோக்கியன் உள்ளுள் உறையுமே. பெருமான் என் உள்ளத்திலே இருக்கான். தேடி கண்டு கொண்டேன் திருமாலுடன் நான்முகனும் தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடிக்கொண்டு கொண்டேன். பெருமானை உள்ளத்திலே தேடுகிற மாதிரி இந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. கொல்லை ஏற்று கொடியோடு பொன்மலை. 6வது பாட்டு. அரியன் படிக்கிறேன். கொல்லை ஏற்று கொடியோடு பொன்மலை வில்லை ஏற்று உடையான் விஷயமங்கை செல்வம் போற்றி செல்வ போற்றி என்பார்க்கு தென்திசை எல்லையேற்றலும் இன்சொல்லும் ஆகுமே எல்லையேற்றலும் இன்சொல்லும் ஆகுமே. திருச்சிற்றம்பலம். செல்வ போற்றி என்பாருக்கு தென்திசை. சரி, பெருமானை எந்த திசையில தேடுனா தெற்கு திசையில தேடுன்னு சொல்றாரு அப்பர். ஏன்? மாதவம் செய்திட தென் திசை வாழவும் தீதில்லா திருத்தொண்டை அருளவும். நான் சுந்தரம் இங்க வந்தான். அவர் எந்த திசைக்கு அனுப்புறாரு? தென் திசைக்கு தான் அனுப்புறாரு. கைலாயம் போனாரு அப்பர் சாமி, நீ தெற்க போயே பார்த்துக்கணும், தென் திசைக்கு அனுப்பிச்சிட்டாரு. காரைக்கிழமையார் கைலாயத்துக்கு போனாங்க, தெற்க திருவாலங்காட்டுல போய் பார்த்து அனுப்பிச்சாரு. அதனால திசைகளிலே உயர்ந்த திசை தென் திசை. அதனால அந்த தென் திசையிலே பெருமானை ஏற்று என்பது நாம இங்க நம்முடைய புண்ணிய பூமியாகிய சிவன் புய்ய கொள்கின்ற ஆறு இந்த தென் திசை தான் என்பதை அப்பர் சாமி சொல்றார். அவர் கைலாய வரைக்கும் நடந்து ஊர்ந்தெல்லாம் போயிட்டு வந்து அனுபவத்தினால சொல்றார் திசைகளிலே உயர்ந்தது தென் திசைன்னு. அதனால இங்க இருக்கிற கடவுளை வணங்கினாலே போதும். நம்ம அங்கெல்லாம் போய் அவஸ்தைப்பட வேண்டாம். அங்க போய் குளிர்லயோ மழையில வெயில அவஸ்தைப்பட்டு வர்றதை விட நம்முடைய பூமி அந்த தென் திசை பூமி ஆகிய தமிழ்நாடு புண்ணிய பூமி எப்பவும் ஒரே இந்த மாதிரி சமசீதோஷம் இருக்கிற இடம் என்பதை அனுபவத்தினாலே சொன்னார் அப்பர் சாமி. வாழ்க வாழ்க. ஐயா ஐயா, தென் திசை யமனுக்கு உண்டான திசை தானுங்க ஐயா. என்னங்க தென் திசை வந்து யமனை தானே. அது வைதிகர் பண்ணுவார். யமனை நீ பாத்திருக்கியா? யமனை ஒழிக்க தானே எங்க வேலைய. கூற்றுவன் கிட்ட வரக்கூடாது சொல்றதுக்கு தான் தென் திசை யமன் தசை நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்க. யமனை எங்கேயாவது பாத்துருக்கீங்களா நீங்க? வடக்கு குபேரனுக்காகவும் ஈசானன் அதெல்லாம் வைதிக மக்கள் இப்படி நீங்க சொல்லி வடக்குல குபேர நீ வடக்க போனா குபேரன் சொல்ல சொத்து அள்ளின்னு வரலாமா? போய் காசிக்கு போய் சொத்து அள்ளின்னு வந்தியா? குபேர திசையில போய் தென் திசை யாரா செத்து போயிட்டாங்களா அம்மனை பார்த்து? மாதவம் செய்திட தென் திசை வாழன்னு சேக்கிழார் பாடினாரு. அவர் யமனை நோக்கி போனா பாடினாரு சேக்கிழாரு. தெற்கு வந்து தினம் திருத்தொண்டத்தாக பாடுறீங்க. அந்த திருத்தொகை என்ன பண்ணாரு? எதுக்காக பண்ணாரா? மாதவம் செய்திட தென் திசை வாழவும் தீதில்லா திருத்தொண்டை தரகம்னு சேக்கிழார் பாடினார். தென் திசை வந்து புண்ணிய பூமி. இங்குதான் காவிரி ஓடுது. காவிரி தான் 190 வழிபாடு தலங்கள் இருக்குது அப்படின்னு சிவன் நினைக்க வரா. நம்ம யமனை நம்பிச்சா நம்மளுடைய எண்ணம் நம்ம சிவத்துல கொண்டு போவோம், யமத்தை விடுவோம். நம்ம தான் டிசைட் பண்ணிடலாம். வாழ்க. சிவசிவா. நன்றிங்க ஐயா. ஏன்னா பொதுவா வந்து அக்னி வந்து இந்த மூலையில அக்னி மூலையில அத சொல்லுவாங்க, அந்த திசையெல்லாம் சொல்லுவாங்க. எல்லா பொருளும் எல்லா இடத்துல இருக்குதுப்பா. நம்மளா இது இந்த திசையில தான் அக்னிங்கன்னா வேற திசையில அக்னி இல்லையா? அக்னின்றது எல்லா இடத்துல அக்னி இருக்குது. எல்லா இடத்துலயும் சமைக்கிறோம், எல்லா இடத்துலயும் சாப்பிடுறோம். இந்த ஒரு திசையில மட்டும் தான் அக்னி இருக்குது, ஒரு திசையில தான் யமன் இருக்குது, ஒரு திசையில தான் இருக்குதுன்னா அப்படி கிடையாது. அத இவங்க சும்மா அந்த இதுக்கு சடங்கு சம்பளத்தை அதுக்காக அதெல்லாம் சொல்லி வச்சாங்க. இந்த வைதிக சமயத்தால் பண்ண குழப்படிகளின் அடையாளம் அதெல்லாம்.
பெருமான் எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றா நம்முடைய சைவ வழிபாடை தவிர இதெல்லாம் வந்து இவங்களா ஏற்படுத்தி அதையே புடிச்சு நம்ம கட்டின்னு தெரியக்கூடாது. பெருமான் அதுக்கெல்லாம் மேற்பட்டவர். நன்றி 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 ஐயா. அதுதான் சாமியை பார்த்து கால் நீட்டவர். அதான் ஒரு பாட்டு வாரியார் சாமி அடிட்டு சொல்லுவாரு, சாமி எந்த திசையில இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல கால் நீட்டுகிறான்னு அப்படின்னு. அதனால பெருமான் எல்லா திசையிலும் இருக்கிறான், எல்லா பொருளும் எல்லா திசையிலும் இருக்கிறது. இதுதான் அதுக்கு அக்னிக்கு ஒரு தசை, இதுக்கு ஒரு தசை, அதுக்கு ஒரு தசை. மற்ற திசையில அக்னி இல்லாத போச்சா, மற்ற திசையில யமன் இல்லாத போனா எல்லா இடத்துலயும் உயிர்கள் வாழ்கிறார்கள், எல்லா திசையிலும் பெருமான் இருக்கிறான். அதனாலதான் எல்லாம் சிவன் என்று ஆயிப்போம். வாழ்க வாழ்க. அடுத்து திசையை சொல்லி குழப்பனவர்கள் நம்மள வைதிகர்கள், அதான் திசை மயக்கம் சொல்லி நம்மள குழப்பனவர்கள் அந்த வைதிக வழிபாட்டார் தான். சைவத்துல அப்படி இல்லை. கண்பல் உக்க பட்டம்மாள் வாங்க. அடுத்தது கணபதி ஐயா. 7வது பாட்டு. சிவாய நமங்க ஐயா. கண்பல் உக்க கபாலம் அங்கை கொண்டு உன்பலி குழலும் தமனுள்ளொளி வெண்பிறை கண்ணியான் விசயமங்கை நண்பனை தொழ பெற்றது நன்மையே. சிவாய நம. கண்பல் உக்க கபாலங்கை அங்கை கொண்டு அந்த ஆணவத்தின் அடையாளமாக தெரிந்த நான்முகன் ஒரு தலையில கிள்ளி அந்த பிரம்ம கபாலத்திலே அவன் என்ன பண்ணுறான், பலி ஏற்கிறான். எதை? நம்முடைய யான் எனது என்ற செருக்கை பலி ஏற்று அதன் மூலமா கருகிறான். அவன் அந்த கபாலத்தை ஏற்றுக்கொண்டு எல்லா திசையிலும் போய் எல்லா இடத்திலும் அவன் என்ன பண்றான், இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அவன் அந்த பிரம்ம கபாலத்தின் மூலமாக ஆணவத்தை அந்த யான் எனது என்ற செருக்கை பிச்சையாக பலியாக ஏற்று, பலியேற்றல்னு பேர் இருக்கு, அதை பலியாக ஏற்று பெருமான் நமக்கு அருள் செய்ய காத்திருக்கிறான். அவன் எல்லா திசையிலும் இருக்கிறான் என்று உணர வேண்டும். இந்த திசையில ஒண்ணுக்குது, அந்த திசையில ஒண்ணுக்குதுன்னா அப்போ மற்ற திசையில அதெல்லாம் இல்லைன்னு அர்த்தமான? அப்படி இல்லை. அது வந்து இவர்கள் பண்ண குழப்படியினால வந்தது. சடங்கு சம்பவத்தை இப்படிலாம் சொல்லி வச்சாங்க. இந்த திசையில பாரு, அந்த திசை, இந்த திசை, அந்த திசை பாருன்னு சொன்ன நம்மள மயக்கத்துக்காக சொன்ன வார்த்தைகள். வாழ்க. அதனால மாயை தீர வேண்டும் என்றால் எல்லாம் சிவனன்ன நின்றாய் போற்றி என்றால் தெளிவு வரும். வாழ்க. பாண்டுவின் மகன் பார்த்தன் பணி செய்து. கணபதி வாங்க. சிவாஜி சிதம்பரம் பாண்டுவின் மகன் பார்த்தன் பணி செய்தே வேண்டனல் வழங்கு விசயமங்கை ஆண்டவன்னடியே நேர்ந்த செய்ய காண்டலே கருத்தாகி இருப்படே பாண்டுவின் மகன் வார்த்தன் வழி செய்து வேண்டல் விசமங்கை ஆண்டவன்னடியே நின்ற செய்ய காண்டலே கருத்தாகி இருப்பதே கண்டலே கருத்தாகி இருப்பதே. நன்றி ஐயா. பெருமானை பாண்டுவின் மகனாகிய அர்ஜுனன் வழிபட்டு என்ன பண்ணான், அவன் வேண்டியவரை எய்தான் இல்லையா? அதனால நினைந்தான். அப்படி நினைந்தது என்பது அன்பாலே நினைய வேண்டும். ஆசையால் நினைந்தால் அது உலகிலே நம்மை இட்டு செல்லும். அன்பால் நினைந்தால் அது நம்மளை அருளிலே கொண்டு போய் சேர்க்கும். ஆசையால் காண்டலே கருத்தாகி இருப்பன் என்பது நம்மை உலகியலே ஆட்படுத்திக் கொள்ளுதல். அந்த ஆசையை மாற்றி அன்பாக்கினால் அந்த அன்பு நம்ம எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெருமாள் கொண்டு போயிருக்கும். நாம் நினைத்ததை பெருமான் தானாக நிறைவேற்றுவான்.
வாழ்க வாழ்க. அடுத்து வந்து கேண்மின் மயல் தீர் மனிதர்கள். திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வந்து கேண்மின் மயல் தீர் மனிதர்கள் வந்த நீத்தன் விஷயமங்கை விரான் சிந்தையால் நினைவார்களை சிக்கன பந்துவாக்கி உய்ய கொள்ளும் காண்மினே. சிந்தையால் நினைவார்களை சிக்கன பந்துவாக்கி உய்ய கொள்ளும் காண்மினே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிந்தையால் நினைவார்களை சிக்கன பந்துவாக்கி உய்யக்கொள்ளும் என்று பெருமான் என்ற ஒருவன் இருக்கிறான். அவன் நமக்கு மேற்பட்ட சக்தியாக இருக்கிறான் என்று சொல்லி அவனை நாம் உள்ளத்திலே நினைத்தால் அவனுக்கு நாம் உறவாகலாம். அதான் பந்து என்ற சொல்லாலே சொல்லி காட்டினார். அதை விட்டு நம்ம என்ன பண்றோம்? இதை வணங்கலாமா, அதை வணங்கலாமா, இந்த தெய்வத்தை கும்பிடலாமா, அந்த தெய்வத்தை கும்பிடலாமா அப்படின்னு சந்தேகத்தினாலேயே ஒரு நாளைக்கு ஒரு தெய்வத்தை கும்பிட்டு கொண்டிருந்தால் அது என்ன பண்ணும்? நம்மளை பலவேறு நிலையிலே உலகியலை ஆழ்த்தும். அதான் இந்த இதை கும்பிட்டா இந்த பலன், அதை கும்பிட்டா அந்த பலனை அதுக்கு பலன் சொல்ல ஆரம்பிச்சாங்க. எல்லாத்துக்கும் பலன் பெருமானுடைய திருவடி, நம்ம சிவலோகான் திருவடி என்று பெருமானை சிந்தை செய்தால் அவன் நம்மை உறவாக்கி கொண்டு அந்த உறவின் மூலமாக நம்மை உய்யக் கொள்வான் என்பதுதான் உண்மையான சைவம். அதனால ஒருவன் என்னும் ஒருவன் காண்கின்ற பெருமான் ஒருவனே நினைப்பது. நான் வேள்வி செய்யறேன்னு சொல்லிட்டு வேள்வி கொண்டதுல போய் இங்க கிழக்கு இந்திரன் வருக, சந்திரனை வருக, அது வருக, எதுன்னு சொல்றேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஒரு திசைக்கு ஒரு கடவுளை கூப்பிட்டு இருப்பாங்க. நான் சிவத்தை கும்பிடுறப்ப நான் எதுக்கு அதெல்லாம் கூப்பிடணும்? அதெல்லாம் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அது அக்னி காரியம் பண்ற வேலை. அக்னி தேவன் வரணும்னா இந்திரன் சந்திரன் வரணும், வாயுலாம் வரணும். நாம அப்படி இல்லை. பெருமான் சிவ வேள்வியாக பெருமான் எழுந்துள்ள எந்த தெய்வத்தையும் கொள்ளனா எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றின்னு சொன்னா சிவன் அங்கே எழுந்துள்ள நம்மை உய்யக் கொள்வான் என்பதுதான் உண்மையான வழிபாடு. வாழ்க வாழ்க. அது கடைசி பாட்டு தான். அதே பாண்டிங்க கடைசி பாட்டு இருக்கு. இலங்கை வேந்த 10வது பாட்டு. சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இலங்கை வேந்தன் 20 தோளிர விலங்கல் சேர்விரலான் விசயமங்கை வளஞ்செய்வார்களும் வாழ்த்திசைப்பார்களும் நலஞ்செய்வாரவர் நன்னெறி நாடியே. நலஞ்செய்வாரவர் நன்னெறி நாடியே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமானை உள்ளத்தாலே நினைத்து வலம் செய்தல், பெருமானை உள்ளத்தாலே நினைந்து வாழ்த்துதல். அதனாலே நம்முடைய வாழ்க்கையில நலம் பெருகும். நன்னெறி நாம் அதை நாட வேண்டியல, அது நம்மை நாடும். அதனால நலம் செய்வாரவர் நன்மை நாடியே என்று எந்த பொருளையும் நாம் எதிர்பார்த்து நின்றால் அது துன்பம், அது நம்மை தேடி வந்தால் இன்பம். அந்த வகையிலே நன்னெறி நாடுமேன்னு சொன்னார். நாம் பெருமானை உள்ள இடத்திலே இருந்து அவனை மனதாலே வலம் செய்தல், அவனை வாயாலே வாழ்த்துதல், அதனாலே நலம் வரும். அந்த நலத்தினாலே நன்னெறி நம்மை நாடும் என்று அறிவுரை சொல்ற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. மணி ஆயிடுத்து. அதனால இதோட இன்னைக்கு நிறுத்திட்டு விஷயத்த நாளைக்கு வச்சுக்கலாம். பொன்னூசல் பாடி திருக்கோயில் அடைப்பித்தார். வாழ்க. முனுசாமி ஐயா பொன்னூசல் படிங்க. பாடல் 7. முனுசாமி ஐயா இருக்கீங்களா? எத்தனாவது பாடல்? பாடல் 7. உன்னற்கரிய திரு உத்தர கோசமங்கை மண்ணே பொழிந்திருந்த மாமரையோன் தன் புகழே பண்ணி பணிந்திருந்த
பாவங்கள் பற்றறுப்பார். அன்னத்தின் மேலேறி ஆடும் அணிமயில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி. பொன்னத்த பொன்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ, பொன்னூசல் ஆடாமோ, பொன்னூசல் ஆடாமோ, பொன்னூசல் ஆடாமோ, பொன்னூசல் ஆடாமோ. எந்த திசையில எந்த தெய்வம் இருக்குன்னு மாத்தி மாத்தி அலை பாய்வதை விட பண்ணி பணிந்திரஞ்சி பாவங்கள் பற்றறுப்பான்னு பெருமானுடைய புகழை மட்டுமே பண்ணினா பலகால் சொல்லுதல். சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு நம்ம கணபதியா சொல்ற மாதிரி சொல்லின்னு இருந்தா பெருமான் தானே நம்மை தேடி வருவான். நாம் அந்த தெய்வங்கள் எல்லாம் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்த்துகிற வகையில மணிவாசகர் சொன்ன பாட்டு. வாழ்க வாழ்க. பண்ணி பணிந்திரஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான். நன்றி நன்றி. திருக்கதவம் அடைக்க வாழப்பாடி சித்ராவாக விடுமின் வெகுளி வேட்கை. வாழ்த்து ஸ்ரீதேவையா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேன் சாமி. விடமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனியில்லை. உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின். அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவதடையாமே. உடைப்பட்டுருகி போற்றுவோம் உயங்க நாள்வான் புகழ்களையே. நன்றிங்க ஐயா. விடுமின் வெகுளி வேட்கை. எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும் நம்ம ஆசையினால அலைகிறத விட எனக்கு என்ன வேணும்ன்றத பெருமான் நமக்கு தேடி வந்து தருவான். வேண்டத்தக்கதறி ஓய்னி வேண்ட முழுதும் தருவது என்று பெருமான் மட்டுமே நினைத்தால் அந்த அருள் நம்மை தேடி வந்து நமக்கு உதவும். வாழ்க வாழ்க. அன்றே என்ற நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் கொன்றே எனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையும். வாழ்க வாழ்க. ஐயா ஐயாவுக்கு மியூட் எடுக்காம இருக்குங்க ஐயா. ஸ்ரீதேவ் ஐயாவுக்கு மியூட் எடுத்து விடுங்க. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவு இல்லை. கண்ணில் நல்ல குதிரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே. வாழ்கந்தனர் வானவர் ஆணினம் விழுக தன் புனல் வேந்தனும் பொங்குக. ஆழ்க தீயதியெல்லாம் அரண் நாமமே சூழ்க. வையகமும் துயர் தீர்கவே பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே. போகமும் திருவும் புணர்ப்பானே. பின்னை என் பிழையை பொறுப்பானே. பிழையெல்லாம் தவிர பணிப்பானே. என்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மானை. எளிவந்த பிரானே அன்னம் வைகும் பயற்பரணத்தனி ஆரூரானே மரக்களுமாமே. நன்மை பெருகருள் நெறியே வந்தனைந்த நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதினில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்த்தம் சென்னிமிசை பாதமலர் சுட்டினான் சிவபெருமான். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க. குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான் வரை அரங்கள் உங்க நற்றவும் வேள்வி மல்க. மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருவையாறு போய் கையில காட்சிலாம் கண்டு வந்தீங்களா? மகிழ்ச்சி. ஆமா சாமி. வைத்தியநாத பெருமான் கருணையில போயிட்டு வந்தாங்க ஐயா. என்னங்கய்யா? பெருமான் கருணையில போயிட்டு வந்தாங்க ஐயா. அவ்வளவுதான். அது அவன் அருளாலே அவன் தாழ் வழங்கி. வாழ்க வாழ்க. நன்றிங்க நன்றிங்க சாமி. சரிங்க சரிங்க.
ஐயா ஸ்ரீதேவியா அன்பர்கள் ஐயா ஐயா ஸ்ரீதேவியா சாமி யாருமா ஐயா சொல்லுங்க சாமி சிவா ஐயா திருவியார் திருவியார் பிரசாதம் மானசீகமா அனுப்புப்பேன் அது எனக்கு சிவ சிவா வைத்தியநாதா உங்களுக்கு இல்லாத என்ன பெருமான் பணப்பான் மானசீகமா அனுப்பா ஏத்துக்கிறேன் சிவ சிவா வைத்தியநாதா மானசீக வழிபாடு இருந்த இடத்துல இருந்து கடவுளே அருட்பிரசாதம் எதிர்நோக்கி இருக்கிற திருவையாருடைய இறைவனுடைய அருட்பிரசாதம் கணபதி ஐயாவுக்கு சென்று சேரட்டும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். அனைத்து அடியார்களுக்கும் சேரட்டையா. அப்படி கிளை ஐயாறு இல்ல, ஐயாறு அப்படி பிரிஞ்சு எல்லா அடியார்களுக்கும் போய் சேரும். நம்ம சேனலுக்கு என்ன பெருமைன்னா, நம்ம அடியார்கள் எல்லாருமே திருவையார் போயிருக்காங்க. அதனால அவங்க போனதும் நம்ம ரொம்ப போன மாதிரி தான். ஆமா, அங்க தீர்த்தவாரியில குளிச்சதுல இருந்து எல்லாமே வீடியோ பார்த்தேன். சிவபெருமானுடைய கருணை எண்ணி வியக்க வேண்டியதுதான் சூழல். சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க அனைவருக்கும். நாங்களும் வந்து அழுதுட்டோம். அந்த அப்புறம் இந்த சிவாகர தேசிகர் வந்து தான் என்னை முன் படைத்தான் பாடினார் நாவுக்கரசருடைய வழிபாட்டுல. அது படிக்கும்போது எங்களுக்கு அழுகையா வந்துருச்சு. அப்புறம் நாவுக்கரசர் வந்து வெளியே வந்த போது மழை வந்ததுன்னு பார்த்தேன். கொஞ்சம் தூரில் வந்துச்சு. எப்படிதான் இருக்கீங்களோ அந்த கூட்டத்துல அப்படின்னு நினைச்சேன். இருந்தாலும் அந்த ஜோதி டிவி நல்லா நெருக்கமா காமிச்சாங்க. அந்த கூட்டத்துல யாராவது நம்ம ஆளுங்க இருக்கீங்களா? தூரல்லாம் இல்லைங்கய்யா, அப்படியே வானமே பொழந்து கொட்டிருச்சு. அப்படியா? ஆமாங்கய்யா, அருள் மழை எப்பாப்பா திருநாக சுவாமியோட கருணை மழையா பெஞ்சிருச்சுங்க. அதான் பார்த்தங்கய்யா, திருநாகர் வந்து நின்னார் சாமி முன்னாடி. செம்ம மழைங்கய்யா. நின்ன உடனே மழை வந்துச்சுங்கய்யா. செம்ம மழை. இந்த மாதிரி 18ல 19ல ஒரு தடவை வந்துச்சுங்க ஐயா. இப்பதான் வந்திருக்கு அந்த மாதிரி. அதான் சிவபெருமானே, சிவசிவா. பார்த்தேன் அந்த மழை வெள்ளத்தையும் பார்த்தேன், தலைகளுடைய வெள்ளத்தையும் பார்த்தேன். கோயில் ஃபுல்லா தண்ணிங்க ஐயா. அற்புதமா இருந்தது. சிவபெருமானே, நன்றி நன்றி நன்றி. நம்ம பேசுவோம். சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்துக் கொண்டிருந்ததும் முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையலோர் எம்பாவை. சிவசிவா சிவசிவா சிவசிவா. 16 பாட்டு, 16 வகையான செல்வங்களும் வருதுல அந்த பாட்டு சொன்ன. கண்டிப்பா கண்டிப்பா. முன்னை கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகந்தம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொலிந்து எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி சிலம்பி திருப்புருவம் என்ன சிலையுலவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னை பிரிவிழா எங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள் சுரக்கும் என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். மழை பொழிந்தா பெருமானுடைய கருணை. அதை நம்ம ஒழுங்கா அதனுடைய வழியில போக விட்டா அது பாட்டுக்கு அது இயல்பா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ண குறுக்க என்ன பண்ணி அப்ப வெள்ளம் வந்துடுச்சு நம்மள நம்ம என்ன பண்றோம், மழையை குறை சொல்றோம். கண்டிப்பா அதனுடைய போக்குல விட்டா அது நம்ம காப்பாத்தும். நம்ம அது இஷ்டத்துக்காக எழுத்தடிச்சு அதை என்ன பண்ணா வெள்ளமாக்கி அது கடைசியில அது மேலே குறை சொல்றோம். பாத்தீங்கன்னா வாழ்க. அதான் வானம் என்றைக்கும் சிறப்பு. அதான் வான் சிறப்புன்னு வள்ளுவர் சொன்னாரு. மிக்க மகிழ்ச்சி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியை சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே தற்போது திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி. நற்றுணையாவது நமச்சிவாயவ. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி, வணக்கம் ஐயா. ராஜா ஐயா, வாழ்த்து பாடினாங்களா எல்லாரும்? பாடினாங்க. ஸ்ரீதேவி ஐயா படிச்சாரு. சரிங்க. சிவாயனம் சிவாயம்.